கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்று நமது மறை மாவட்டத்தின் இந்த பெரிய நாயகி அன்னை திருத்தலத்திற்கு நாம் திருப்பயணிகளாக வந்து அன்னையின் வழியாக ஆண்டவருடைய அருளை பெறவும், அந்த அன்னையின் வழியாக எப்படி ஒரு சரியான கிறிஸ்துவ வாழ்வு வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளவும் இங்கே வந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய வழிபாடுகள் அது தினந்தோறும் திருப்பலியானாலும் ஞாயிறு திருப்பலியானாலும் பல்வேறு திருவழிபாட்டு கொண்டாட்டங்களானாலும் எல்லாமே ஒரு கற்றுக்கொள்ளுதல் முயற்சி. லிட்டர்ஜி இஸ் கேட்டகேசிஸ் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவ வாழ்வது என்று எப்படி என்று திருவழிபாடு ஜபங்கள் வழியாக, பாடல்கள் வழியாக, இறைவாசகம் வழியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்கின்றது. அந்த விதத்திலே இன்று இந்த அன்னையினுடைய புனிதமான திருத்தலத்திலே நாம் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாடத்தை பற்றி உங்களோடு இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலும் இன்று இந்த திருத்தலத்திலே நாம் நிகழ்த்தி வைத்த யூபிலி திருச்சிலுவை திருப்பயணத்தின் அந்த இறுதி நிலை அந்த நிகழ்விலிருந்தும் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஓராண்டுக்கு முன்னால் டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறப்பு விழா அன்று இந்த யூபிலி நமக்கு அறிவிக்கப்பட்டது. 2024 ஆண்டு யூபிலியின் தொடக்கம் என்று அறிவித்து 25வது ஆண்டிலே அந்த யூபிலியை நாம் நிறைவேற்றினோம். இயேசுவின் பிறப்பு யூபிலி. எனவே இந்த யூபிலி ஓராண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழுங்கள் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்தார். அதற்கடுத்த இந்த தவக்காலத்திற்கான 2025 ஆண்டு தவக்காலத்தின் அந்த திருமடலிலே இந்த எதிர்நோக்கின் திருப்பயணமும் எப்படி நடைபெற வேண்டும், ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு குழுவினரும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பங்கும் எப்படி அந்த திருப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று 4 முக்கியமான வார்த்தைகளை குறிப்பிட்டு திருத்தந்தை நமக்கு வழிகாட்டினார். ஒரு முறை இங்கேயே அந்த 4ஐயும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் சொல்வதிலே தவறில்லை என்று நினைக்கிறேன். இந்த யூபிலி திருப்பயணம் முதலிலே அது ஒரு பயணமாக வேண்டும். கொஞ்சம் நான் பேசினா ஏதாவது கேட்டா பதில் சொல்லுங்க. பயணம் பண்றதுக்கு முன்னாலே நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வீட்டுல இருந்து போய் பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் மெதுவா எழுந்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று பஸ் ஏறி போறோம். திருத்தந்தை குறிப்பிடுகிறார், எழுந்து நாம் நடப்போம். ஒன்றும் செய்யாம, நல்லது செய்யாம, எதை பத்தியும் கவலைப்படாம அப்படியே உட்கார்ந்து நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக எழுந்து நடங்கள். எனவே அந்த நடப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று எழுந்து நட. இரண்டாவது, அப்படி நடக்கும்போது நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன என்று சொன்னால், நம்மால் முடியுமா? இப்ப உடல் ஊனமுற்றவர் அல்லது காலில் அடிபட்டிருக்கு, கட்டு போட்டிருக்கோம், நடக்க முடியுமா? போத்தோன்னே என்னால போக முடியுமா? என்னால இந்த படிக்கட்டு ஏற முடியுமா? என்னால இந்த தூரத்தை தாண்டி அடி எடுத்து வைக்க முடியுமா? அல்லது மெதுவா அப்படியே அசந்துட்டு தான் போகணுமா? அல்லது வேகமா நடக்க முடியுமா என்ற சந்தேகம். இந்த சந்தேகம் இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும், என்ன நடக்காது? என்னால இது முடியுமா முடியாதா அப்படின்ற அந்த சந்தேகம் இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும், என்ன நடக்காது? கொஞ்சம் மைக் ஒருத்தர் கொடுப்பா, அவங்க சொல்ற பதில்களுக்கு எதுக்காக அங்கே இருக்கு. இல்ல அந்த மைக் வேணும், அந்த ஹேண்ட் மைக். ஒரு பாதர் எங்க இருக்காரு? போங்க நீங்க வாங்கிட்டு சீக்கிரம். இன்னைக்கு நிறைய நீங்க பேசணும், அதுக்காக தான். நீங்க லேட் பண்ணீங்கன்னா பூச முடியறதுக்கு லேட் ஆயிடும்.
இப்போ திரும்பவும் கேள்வியை சொல்றேன். நாம நடக்க விரும்புகிறோம், அல்லது ஒரு செயலை தொடங்க விரும்புகிறோம், ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறோம். இது என்னால முடியுமா முடியாதா அப்படின்ற அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்காது, இது நடக்கும் இது நடக்காது. நம்பிக்கையோடு நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது எல்லாமே முடியும். முடியாதுன்னு நினைக்கும் போது அது நம்மளால அங்கதான் என்னுடைய கேள்வி. முடியாதுன்னு நினைக்கும் போது என்ன நடக்கும் என்ன நடக்காது? முயற்சி செஞ்சாதான் எல்லாமே முடியுங்கிற மாதிரி, முடியாது என்னால இது முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அது முடியாமையே போயிடும். அப்போ உட்கார்ந்து இருக்கிற நம்ம எந்திரிச்சு நடக்க முடியுமோ அல்லது நின்றுட்டு இருக்கோமாங்க, இந்த படிக்கட்டு ஏற முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்போம். எது நடக்கும்? அப்படியே சும்மா இருக்கிறது நடக்கும். அந்த முயற்சி என்பது நடக்காது. அதனால்தான் திருத்தந்தை சொன்னார், முயன்று நாம் நடப்போம், எழுந்து நாம் நடப்போம், முயன்று நாம் நடப்போம். அந்த எது எப்படி முயன்று நாம் துணிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். என்னால இது முடியும், எங்கேயோ கையை பிடிச்சி காலை பிடிச்சி அல்லது குச்சியை பிடிச்சிக்கிட்டோ அல்லது வாக்கர் வச்சுக்கிட்டோ எப்படியாவது ஒரு நடந்துடணும். போன வாரத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். கொஞ்சம் பெரியவங்க 2 பேர், வயசான 2 பேர் இருக்கிற ஒரு இடம். அவங்களோட உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது நாங்க தோட்டத்தில் அவங்க வீட்டு தோட்டத்தில் நின்று இப்படியே வேற ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் பெரியவர் வந்தார். அவரு நடந்து வர்றதை பார்த்தாலே நான் சொன்ன, பெரியவர் பெரியவர் நீங்க இறங்காதீங்க, அங்கே இல்லை படிக்கட்டு இல்லை. இது என்ன ஃபாதர் படிக்கட்டு, நான் பார்க்காதா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி துள்ளி குதிச்சு 2 பக்கம் இருக்கிற கையை அந்த ரயில்ஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இறங்கி திருப்பி வந்துட்டாரு. அது திருப்பி ஏறி சொன்ன, எப்படி மேல நிக்கிறதுக்கே தடுமாறிட்டு இப்படி இருக்கிறீங்களே, இது எப்படி நடக்காது, எப்படி என்னால முடியும் ஃபாதர். எனவே நாம் இந்த திருப்பயணத்திலே, எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே நாம் நடக்க வேண்டும் என்றால், ஒன்று எழுந்து நடப்போம், இரண்டாவது துணிந்து நடப்போம், மூன்றாவது அதே உதாரணத்திலிருந்து, அதாவது அந்த பெரியவர் பத்தி சொன்னேன். கீழே தோட்டத்துல நானும் இன்னொரு பிரதர் ஒருத்தர் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். எங்களோட இருந்து அவரு நின்று பேசிட்டு, ஃபாதர் வீட்டுக்கு போலாம் ஃபாதர், வாங்க காஃபி குடிக்கலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போனோடனே அந்த படிக்கட்டுக்கிட்ட போனோடனே இறங்குறது எப்படியோ இறங்கிட்டாரு. எப்படி ஏறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன். நாங்க பேசின இடத்துல இருந்து அவரு இப்படி திரும்பின உடனே அந்தோனியம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே அவங்க வீட்டுக்கார அந்த அம்மா வந்தாங்க. அழகா 2 பேரும் மாதிரி தோல்ல கை போட்டு இவர் அப்படியே தாங்கிக்கிட்டு அந்த அம்மா மேல நான் 5 படி அவங்க வீட்டுக்கு ஏத்தி விட்டுருச்சு. அப்ப அவர் தனியா இருந்திருந்தா ஏறி இருக்க முடியாது. அப்ப அவரோட சேர்ந்து நடந்ததுனால அவங்க அந்த படி ஏறி போயிடுச்சு. துணிந்து நாம் நடப்போம். இந்த 3ஐயும் ஒரு சின்ன பாட்டை பாடிடுவோம். எழுந்து நான் நடப்பேன், துணிந்து நான் நடப்பேன், இணைந்து நான் நடப்பேன். அதோட நிறுத்திக்குவோம், பாடுங்க. துணிந்து நடப்பேன், இணைந்து நான் நடப்பேன். ஆமா, எங்க போறது? எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறோம் அப்படின்னா எங்க போறது? எங்கேயாவது எதையாவது நோக்கி போகணும் இல்லையா? இப்ப வீட்டுல இருந்து புறப்படுறோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வரோம், கடைக்கு போறோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு நம்முடைய நடப்பதற்கு ஒரு இலக்கு வேண்டும். எதிர்நோக்கில் இந்த யூபிலி ஆண்டிலே நாம் நடப்பதற்கு நமக்கு கிறிஸ்து இந்த திருத்தந்தை கொடுத்த அந்த இலக்கு நாம் இன்று எடுத்துக்கொண்டு வந்தோமே, அந்த யூபிலி சிலுவை. சிலுவைனா அந்த சிலுவையில் இருக்கிற மரத்தையா காட்டுது? சிலுவை எதை குறிக்கிறது? சிலுவை எதை குறிக்கிறது? சத்தமா புரியல எனக்கு. மைக்கு ஏதாவது கொடுப்பார், அங்கிருந்து பேசுறாங்க, எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேன். சிலுவை எதை குறிக்கிறது? மீட்பு மற்றும் உயிர்ப்பை குறிக்கின்றது. மீட்பு மற்றும் உயிர்ப்பை குறிக்கிறது. வேற ஏதாவது ஆன்சர்?
சிலுவை எதை குறிக்கிறது? அங்க இருக்கிற மரமும் அந்த மரத்துக்கு மேல இருக்கிற அந்த சுரூபமும் எதை குறிக்கிறது? அஹ்? என்ன இது 1ஆம் கிளாஸ் பசங்க கேட்டா கூட சொல்லிடுவாங்க. நீங்களாம் இவ்வளவு பெரிய பக்திமான்கள், மாதா பக்தர்கள். இயேசு ஆண்டவரை குறிக்கிறது. சிம்பிளா இயேசுவை குறிக்கிறது. அவ்வளவுதான் பதில். சிலுவை என்பது அது மரமோ அல்லது படமோ எப்படி இருந்தாலும் அது ஒரு அடையாளம் மட்டுமே. அந்த அடையாளம் எதை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அப்ப நம்முடைய பயணத்துக்கு யார் இலக்கு? நம்முடைய பயணத்திற்கு இயேசுவை நோக்கிய திருப்பயணம். இப்ப 4 வார்த்தை சேர்த்து சொல்லுவோம். எழுந்து நாம் நடப்பேன், துணிந்து நான் நடப்பேன், இணைந்து நாம் நடப்பேன், இலக்கு நோக்கி நடப்பேன். இப்ப இலக்குனா இயேசுன்னு சொல்லிட்டீங்க. அந்த இயேசு இருக்கிற இடத்துல டேஷ் இருக்கும். துறவிகள்லாம் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்க எல்லாம் இறையியல் படிச்சிருக்கிறீங்க. மகிழ்ச்சி இருக்கும். சிலுவையில போய் எங்க சிஸ்டர் மகிழ்ச்சி? அன்பு இருக்கும், இருக்கும், சிலுவை இருக்கும், மீட்பு இருக்கும், தியாகம் இருக்கும், சத்தமா இறையாட்சி இருக்கும், இறையாட்சி இருக்கும். போன ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஹாலுக்கு வந்து இது முக்குவேந்தரங்க வந்தீங்களா? அதுதான் பதில் வரும். ரைட். ஏன்னா இயேசு உலகத்துக்கு எதுக்காக வந்தாரு? இறையாட்சி தன்னிலே உருவாக்கி அதை மக்களுக்கு இடையே பரவச் செய்வதற்காக. இறையாட்சின்னா என்ன? இயேசு அல்லது கடவுள் எங்கே செயல்படுகிறாரோ அங்கே இறையாட்சி. அதனால்தான் ஒரு சிலரை பார்த்து இயேசு சொன்னார், இறையாட்சியில உங்களால நுழைய முடியாது. இன்னொரு சிலரை பார்த்து சொன்னார், இறையாட்சியில நீங்க ஈஸியா நுழைஞ்சிடலாம். காரணம் என்ன? அந்த கடவுளோடு செயல்பாடு, கடவுளுக்குரிய மதிப்பீடுகளோடு செயல்பாடு, கடவுள் மீது நம்பிக்கையோடு செயல்பாடு. வெறும் மதிப்பீடுகள் போதாது, அந்த கடவுளின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் இறையாட்சிக்குட்படுவார்கள். எனவே அந்த நம்பிக்கையின் வாழ்வு அதுதான் நம்முடைய இலக்கு. அப்போ இயேசுவோடு பிறரோடு இணைந்து நடந்து எழுந்து நான் நடப்பேன், இறையாட்சியை நோக்கி நடப்பேன். இப்ப கஷ்டமான கேள்வி வருது. இந்த பீடத்தில் இருக்கிற ரெண்டு மாதாவை பாருங்க. ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் ஒண்ணுதானா? நான் மறைச்சிக்கிட்டா அட்லீஸ்ட் இந்த பீடத்துல 2 மாதா படம் இருக்குது. அதை பாக்குறீங்களா? என்னென்ன மாதா? சோ இங்க ஒரு மாதா இருக்குது, அங்கேயும் ஒரு மாதா இருக்காங்க. இந்த 2 மாதாவுக்கும் என்ன வித்தியாசம்? சத்தமா மைக் இருக்குது பாருங்க, கை கொடுக்குங்க, மைக் கொடுப்பாங்க. அங்க ஒரு அம்மா பதில் சொல்றாங்க. மைக்ல பெரியநாயகி மாதா குழந்தை இயேசுவை உயிரோட வைத்திருக்காங்க. ஆமா. இங்க வியாகுல மாதா தன்னுடைய மகனுடைய இறப்புல அந்த இறந்த மகனோட அந்த தியாகத்துல அந்த ஒரு கவலையில அவங்களோட நிக்கிறாங்க. வேற யாராவது பதில்? இந்த 2 மாதாக்களுக்கும், ஏன்னா இவங்களும் அவங்களும் ஒரே மாதா தான், கன்னிமரியால் தான். ஆனா இந்த 2 பேர் மாதாவுக்கும் ஏதாவது உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது அல்லது மாதாவுடைய வரலாற்று தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஏதாவது என்ன வித்தியாசம்? அழக தாங்கி இருக்கிறாங்க. ஆஹா, அந்த மாதாவை பார்த்தா அழகா தெரியலையா உங்களுக்கு? சிலுவை அடியில் இருக்கிற மாதாவை பார்த்தா அழகா தெரியல? சரிங்க, சரி. அடுத்தது பெரியநாயகி மாதா வந்து
நான் இறைவனின் அடிமை, தங்கள் சொற்படியே நடக்கிறேன்னு சொல்லிட்டு இறையேசுவை வந்து பெற்று தன் குழந்தையா கையில ஏந்திட்டு இருக்காங்க. வியாகுல அன்னைப்படி இந்த குழந்தை இயேசுவை பெறும்போது இறைவனுக்காக பலி கொடுக்கறதுக்கு தான் நான் பெற்றேங்கிறத அது நிறைவும் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு தாயா இருக்கிற ஃபீலிங்கையும் உணர்ந்து கடவுளோட இறையாட்சி உலகத்துக்கு கொடுத்துட்டேங்கிற ஒரு இதுல பிரசன்னம் பண்ண மாதிரி இருக்காங்க. ஓகே, இன்னும் 2 பேர் யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். டைம் ஆச்சு. அதாவது 2 பேர். வியாகுல மாதா வந்து புதிய திரு அவையை உருவாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆமா, இவங்க புதிய திரு அவையை இப்ப கூட இருந்து வழி நடத்துறாங்க. அவங்க தயாரா இருக்காங்க, இவங்க வழி நடத்துறாங்க. ஓகே, எனக்கு ஒன்றும் அதிகமா புரியல, இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு டாபிக் எடுத்து கொடுத்துட்டீங்க, அதனால இதுக்கு மேல கேள்வி கிடையாது. இப்போதைக்கு தொடக்கமும் முடிவும் அப்படின்னு சொன்னாங்க. எதனுடைய தொடக்கமும் முடிவும்? மீட்பின் யூபிலி அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ஒரு ஆண்டு நாம கொண்டாடணும் பாருங்க. அந்த மீட்பினுடைய யூபிலி தொடக்கம் எங்கே? மீட்பினுடைய கடவுள் ஆதாமேவாளுக்கு இதோ உங்களுக்காக ஒரு மீட்பரை நான் அனுப்புகிறேன்னு சொன்ன அந்த மீட்பினுடைய தொடக்கம் இது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு, யூபிலியினுடைய தொடக்கம். இங்க என்னத்தை பார்க்கிறோம்? யூபிலியினுடைய நிறைவு. தன் மகன் சிலுவையில இருந்து அந்த மீட்பை உலக மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அந்த இறையாட்சியை வானத்தில் மட்டுமல்ல இந்த மண்ணுலகிலும் இறையாட்சியை உருவாக்குற, மீட்கப்பட்டவர்களின் சமூகத்தை உருவாக்குகிற, மீட்கப்பட்ட மனம் உடைய மீட்கப்பட்ட மனிதர்களை உருவாக்குகிற அந்த யூபிலியினுடைய முடிவு இது. போன வருஷத்து மாதா யூபிலியை நாம தொடங்கணும். இது இன்னைக்கு மாதா யூபிலியை நாம முடிக்கிறோம். இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த பெரிய நாயகி மாதா திருத்தலத்திலே என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம், என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இன்றைக்கு நமக்கு யார் ஆசிரியர் என்றால் அன்னை மரியா. யூபிலியின் தொடக்கத்திலே இருந்தார்கள், அந்த யூபிலியினுடைய முடிவிலும் அதே அன்னையை பார்க்கிறோம். அப்படி தொடக்கத்திலிருந்து இது வரைக்கும் இங்கிருந்து அது வரைக்கும் மாதா பயணம் பண்ண அந்த ஏறக்குறைய 30 ஆண்டுகள் என்று 33 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அன்னை மரியாளுடைய பயணம் எப்படி இருந்தது? அந்த அன்னை மரியாள் அந்த திருப்பயணத்திலே என்ன செய்தார்? எல்லாருக்கும் தெரியும், தாய்மையினுடைய மிக முக்கியமான பண்பு தாயாக இருப்பது என்பதே கொடுப்பது, வழங்குவது. தன்னையே குழந்தைகளுக்காக, குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக கொடுப்பது எல்லா நிலைகளிலும். இப்படி அந்த கொடுப்பது என்ற ஒரு கண்ணோட்டத்திலே மட்டும் இன்றைக்கு நாம் அந்த மாதா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்கள்? இன்று அந்த அன்னையை நோக்கிய மாதாவே எனக்காக வேண்டுக்கொள்ளும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது கட்டாயமா கேட்போம், அது தப்பே கிடையாது. அதே நேரத்திலே அந்த அன்னை நமக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதும் மிக முக்கியமானது. அந்த விதத்திலே ஒரு 5 பாடங்களை இன்று அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது அன்னை என்ன கொடுத்தார்? நான் ஒரு பகுதி சொல்வேன், நீங்க இன்னொரு பகுதி சொல்லணும், அதனால தயாராக. அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற முதல் பாடம், அவர் உள்ளத்தை கொடுத்தார். அவர் உள்ளத்தை கொடுத்தார். அப்படி என்றால் சிறு வயதிலிருந்தே அந்த தோரா என்று சொல்லப்படுகிற அந்த கடவுளின் வார்த்தையை அந்த ஆலயத்திலே அந்த குருக்கள் போதிக்க அல்லது படிக்க அந்த இறை வார்த்தையை உள்ளத்திலே இடம் கொடுத்தார். மிகச் சிறப்பாக கபிரியேல் தூதர் அவருக்கு தோன்றி, கடவுள் உன்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கிறார், இதுதான் கடவுள் உனக்கு சொல்வது என்று அந்த இறை வார்த்தையை அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது
அன்னை மரியாள் அந்த இறை வார்த்தையை தனக்கு சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொண்டு உள்ளத்திலே, நேற்றைய திருப்பலியிலே, அந்த புத்தாண்டு திருப்பலியிலே நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் ஒரு அழகான வாக்கியம் வரும். மரியா இதையெல்லாம் டேஷ் மரியாள், என்ன அந்த இடையர்கள் வந்தாங்க போனாங்க அப்படின்றதெல்லாம் சொன்ன பிற்பாடு மரியாள் இதையெல்லாம் உள்ளத்திலே வைத்து சிந்தித்து வந்தார். வேற வார்த்தையில சொல்லணும்னா, மரியா கடவுளின் வார்த்தையை உள்ளத்தில் இருத்தினாள். கொஞ்சம் மாத்தி சொன்னா, மரியா தன் உள்ளத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுத்தார். கடவுளுடைய வார்த்தையை செவிமடுத்தார். கடவுளுடைய வார்த்தைக்கு தன் உள்ளத்திலே இடம் கொடுத்தார், அல்லது தன் உள்ளத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுத்தார். கடவுளுடைய வார்த்தையை கவனித்தார், கேட்டார், அதை செயல்படுத்தினார். எனவே மரியா உள்ளத்தை கொடுத்தார். இப்போ கேள்வி, மரியாவுடைய இந்த பாடம், இந்த செயல்பாடு நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? நமக்கு இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள முடியும்? பதில் சொல்லுங்க. உங்களை பிரசங்கம் வைக்க கூப்பிட்டோம்னா கேள்வி கேட்ட கூப்பிட்டோமான்னு பங்குசாமியார் கேட்க கூடாது. இருந்தாலும் கேட்க மாட்டாருன்ற நம்பிக்கையோட நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா. இறைவனின் வார்த்தைக்கு செவிமடுத்து கீழ்ப்படிய சோ எப்படி மரியாள் இறைவனின் வார்த்தைக்கு உள்ளத்திலே இடம் கொடுத்தாரோ, இறைவனின் வார்த்தைக்கு திறந்து தன் உள்ளத்தை வைத்தாரோ, அதே போல நாமும் இறை வார்த்தையை உள்ளத்தில் இடம் தர வேண்டும். எப்படி இறை வார்த்தைக்கு நம் உள்ளத்திலே இடம் தருவது? நம் உள்ளத்தை இறை வார்த்தைக்கு எப்படி கொடுப்பது? இறை வார்த்தையை வாசிப்பது, கேட்பது, தியானிப்பது, ஜெபிப்பது. ஏன்னா இறைவார்த்தையை வச்சுட்டு இத்தனை காரியங்கள் நம்ம செய்யலாம். இறைவார்த்தையை வாசிப்பது, கேட்பது, தியானிப்பது, ஜெபிப்பது, இந்த 4 காரியங்கள் வழியாக நாம் உள்ளத்தை தரலாம். நாம் உள்ளத்தை கடவுளுக்கு கொடுத்தார். எனவே மரியாள் அந்த எப்படி திருத்தந்தை சொன்னாரோ, எழுந்து நடங்கள் என்று, அந்த ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு சிறு பிள்ளை பருவத்திற்கு பிற்பாடு அவர் எழுந்து நடந்தார். எப்படி நடந்தார்? அந்த அவருடைய நடையிலே, அவருடைய பயணத்திலே முதல் நிலையாக இறை உள்ளத்தை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? கடவுளுக்கு கொடுத்தார். நான் கண்களை மூடி, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு என் உள்ளத்தை கொடுக்க போகிறேன் என்று ஒரு நிமிடம், ஒரு சில வினாடிகள் சிந்தியுங்கள். நான் எப்படி கடவுளுக்கு என் உள்ளத்தை கொடுக்க போகிறேன் மரியாவை போல? உள்ளத்தை கொடுப்பேன். பாடுங்க. கொடுப்பேன், உடலை கொடுப்பேன், உடலை கொடுப்பேன், உருவாக்கம் கொடுப்பேன், உருவாக்கம் கொடுப்பேன், உற்சாகம் கொடுப்பேன், உற்சாகம் கொடுப்பேன். மீதி 3 உள்ளத்தை கொடுப்பேன். பார்த்து மரியா உள்ளத்தை கடவுளுக்கு. இரண்டாவதாக மரியா செய்தது, இந்த திருப்பயணத்தில் தொடக்கத்திலே மரியா செய்தது என்ன? தன் உடலை கொடுத்தார். நீ கன்னியாக இருக்கும் போதே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற அந்த இறைவார்த்தை தனக்கு சொல்லப்பட்ட போது, ஐயோ அதெல்லாம் முடியாது, அந்த பழியெல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த கெட்ட பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனித ரீதியாக மட்டும் சிந்திக்காமல், அப்படி சிந்தித்திருந்தால் மரியாள் முடியாது என்று சொல்லியிருக்கலாம். நம்பிக்கையின் அடிப்படையிலே
எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கடவுளின் வார்த்தை என்ற அந்த அடிப்படையிலே மரியா என்ன செய்தார்? தன் உடலை கொடுத்தார். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான அந்த வாய்ப்பு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதிலும் அந்த மரியாவுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. கடவுள் உன் உடலை எனக்கு கொடு, உன் உடலிலே என் திருமகனை நான் உருவாக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர் உடலை கொடுத்தார். உடலை கொடுத்தார் என்று சொல்லும்போது மீதி எல்லாமே வருகிறது. அந்த குழந்தையை அவங்க வயிற்றில தாங்கிய போது கவனித்துக் கொண்டார்கள். பிறந்த பிற்பாடு அவருக்கு உணவு கொடுத்தார்கள், ஊட்டம் கொடுத்தார்கள். தன்னுடைய ஒரு உடல் ரீதியாக என்னென்ன அந்த குழந்தைக்கு வேணுமோ அதெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அதனால் சொல்றார், கண்களை மூடி அவர் உடலை கொடுத்தார்கள். மரியா தன்னுடைய கடவுளுக்காக, தன்னுடைய குழந்தைக்காக. நாம் ஒவ்வொருவரும் அந்த மரியாவை பின்பற்றி எப்படி உடல் ரீதியான காரியங்களிலே மற்றவர்களுக்கு நம் உடலை தர முடியும், நம் நேரத்தை, நமது உழைப்பை, நமது அன்பை, நமது பாசத்தை, தாய்க்குரிய அந்த பரிவன்பை, அந்த கவனிப்பை, உணவு கொடுப்பது, இந்த காரியங்களை எல்லாம் நான் எப்படி என் குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கும் நான் இதை தெரிய முடியும், முன்பின் தெரியாதவர்களுக்கும் கூட இதையெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும், எப்படி என் உடலை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? இந்த கேள்விக்கு மரியாவிலிருந்து பதில் கேளுங்கள் அமைதியாக. மரியா சொன்னார்கள், உள்ளத்தை கொடுப்பேன், உடலை கொடுப்பேன். பாடுங்க. உள்ளத்தை கொடுப்பேன், உடலை கொடுப்பேன், உருவாக்கம் கொடுப்பேன், உற்சாகம் கொடுப்பேன், உருவாக்கம் கொடுப்பேன், உற்சாகம் கொடுப்பேன். இப்ப மரியாவின் அந்த பயணத்துல குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு அவர்கள் முதல்ல உடலை கொடுத்தார்கள். அந்த உடலின் வழியாக, உழைப்பின் வழியாக, பாசத்தின் வழியாக குழந்தையை தூக்கியது, தாளாட்டியது, குளிப்பாட்டியது, டேஷ் டேஷ், இந்த வழியாக அவர் உடலை கொடுத்தார்கள். இப்படி அவர்கள் தங்கள் உடலை கொடுத்தது எதற்காக? அந்த குழந்தை இயேசுவை, அதாவது கடவுளை, அதனால்தான் அவங்களுக்கு கடவுளின் தாயின் பேரு. எனவே அந்த குழந்தை இயேசுவுக்கு அவர்கள் உருவாக்கம் கொடுத்தார்கள். கிராமத்து பாணியில அடிக்கடி நாம் பேசுவோம், ஆளாக்குறது. இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அந்த ஆளாக்குறது அப்படிங்கிறது தான் உருவாக்கம் செய்வது. அந்த குழந்தையை அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள், உணவு கொடுத்தார்கள். அந்த குழந்தையை அன்னைக்கு ஒரு வேலை பள்ளிக்கூடம் இருந்தால் அனுப்பியிருப்பாங்க, இல்லைன்னா அதெல்லாம் ஒன்று இருந்திருக்கு. ஏதோ அவர்களே தெரிந்ததை சொல்லி கொடுத்திருப்பார்கள், அவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அந்த குழந்தை இளைஞனாக 30 வருடம் வளர்கின்ற வரைக்கும் அந்த குழந்தையை அவர்கள் உருவாக்கினார்கள். இதை குறித்து நற்செய்தியில் ஒரு வசனம் வரும், எப்படியெல்லாம் அந்த குழந்தையை உருவாக்கம் பெற்றார் அப்படின்று. அவர் டேஷ் வளர்ந்தார். தெரியுது. அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார். அறிவிலும் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் அவர் வளர்ந்தார். பாருங்க, மரியா இதெல்லாம் மரியாள் கொடுத்தது, தாய் கொடுத்தது. அறிவு, ஞானம், உடல் வளர்ச்சி. கண்ணை மூடி இன்றைக்கு இந்த மரியாளிடமிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறேன். உருவாக்கம் தருதல். என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உருவாக்கம் தர வேண்டும். அறிவு, ஞானம், உடல் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, இதெல்லாம். அதே போல இன்றைக்கு நிறைய துறவிகள் இருக்கிறீர்கள்,
துறவிகள் நிறைய உதவி எல்லாம் செய்ததை நாம் கொண்டாடினோம். அந்த துறவிகள் உங்களுடைய பள்ளிகளிலே, உங்களுடைய இல்லங்களிலே அதே தாயாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் அந்த உருவாக்கத்தை கொடுக்கிறீர்கள். ஏதோ படிச்சு கையில ஒரு சர்டிபிகேட் போய் வாங்கிட்டு போய் நீ எப்படியாவது இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறோமா? அல்லது நம்முடைய நிறுவனங்களிலிருந்து, நம்முடைய குடும்பங்களிலிருந்து அந்த பிள்ளைகள் படித்து வெளியே போகிற நேரத்திலே ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக, ஒரு நல்ல மனிதனாக நீ வெளியே போ என்று அந்த உருவாக்கத்தை தருகிறோமா? ஒரு நிமிடம் சிந்தித்து மரியாவிடம் வேண்டுவோம். மரியா உருவாக்கத்தை தந்தார். இயேசுவை மரியா சரியாக உருவாக்கவில்லை என்று சொன்னால் அந்த இயேசு குழந்தை மற்ற ஒரு தருதலை குழந்தை போல போயிருக்க கூடும். ஆனால் மரியாள் அந்த இயேசுவை கடவுளுடைய அந்த வார்த்தையின்படி, அவர்களுக்கு தெரிந்த அந்த யூத சட்டத்தின்படி அவர் அந்த குழந்தையை உருவாக்கினார். நாம் நம்முடைய குழந்தைகளை அறிவிலும் அதே போல ஆன்மீகத்திலும் நல்ல கிறிஸ்துவ பயிற்சி முறைகளிலும் அந்த குழந்தைகளை இந்த நம்பிக்கை வாழ்விலும் எவ்வளவு உருவாக்குகிறோம்? ஒரு சில வினாடிகள் சிந்திப்போம். மரியா இப்படி பாடுவார். உள்ளத்தை கொடுத்தேன், உடலை கொடுத்தேன், உருவாக்கம் கொடுத்தேன், உற்சாகம் கொடுத்தேன். உள்ளத்தை கொடுத்தேன், உடலை கொடுத்தேன், உருவாக்கம் கொடுத்தேன், உற்சாகம் கொடுத்தேன். நான்காவது அந்த உற்சாகம். இப்ப உங்களுக்கே கேள்வி, எப்படி எல்லாம் இயேசுவுக்கு மரியா உற்சாகத்தை கொடுத்தார்? எப்படியெல்லாம் அவருடைய அந்த பயணத்தின் நாட்களிலே அந்த கரெக்டா சொல்லி முடியுமா? அதுல மாதா உற்சாகப்படுத்தினார் அப்படின்றது எங்க வருது? அவர் சொல்வதை அப்படின்னு சொன்னதுனால சும்மா இருந்த இயேசுவை செய்ய வைத்தார் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கலாம். ஓகே, இன்னும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். மரியா எப்படி எல்லாம் இயேசுவை உற்சாகப்படுத்தினார்? இந்த பல பேர் அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறீங்களே, யாராவது பதில் சொல்லுவாங்க அப்படின்னு இருக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் அந்த பதிலை தேடி பாருங்க. அதுல உற்சாகப்படுத்துதல் எங்க பாக்குறீங்க? ஓகே, அதே கானாவூர். வேற எங்கேயாவது? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க. எப்படி? கல்வாரி மலையில உடனிருப்பு. ஓகே, எனவே வேற யாராவது சொல்றீங்களா? கடைசியா 1 2 யாரும் இல்ல. சீக்கிரம். பார்வையினால சிலுவை செல்லும் பொழுது மாதா பார்வையினாலேயே இயேசு உற்சாகப்படுத்தினார். சோ அந்த பாடுகளின் பாதையிலே அந்த இயேசுவை அன்புக்குரியவர்களே அந்த மரியா உற்சாகப்படுத்தினார். இயேசுவை சிறு குழந்தையாக வளரும் போது அவரை உற்சாகப்படுத்தினார். இரண்டாவது, அவர் பொது பணியை தொடங்கிய உடனே அவர் பல பேர் அவரை என்ன சொன்னார்கள்? இவன் தச்சன் மகன் தானே அப்படின்னு அவரை இழந்து அவர் மனசு உடைஞ்சு போற மாதிரி, ஐயோ நம்மள இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு வேதனைப்படுற நேரத்துல எல்லாம் உற்சாகப்படுத்தினார்கள். ஒரு சில சமயத்திலே இயேசுவை பைத்தியக்காரன், இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அப்படின்னாங்க. அப்போதும் அங்கே மரியாள் நின்று அவரை உற்சாகப்படுத்தினார். நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி கல்வாரிக்கு அவர் செல்லும் போதும், பாடுகள் படும் போதும், அவர் கல்வாரியிலே சாகும் போதும், உயிர் துறக்கும் போதும் அங்கே மரியாள் நின்று அவர் தன் திட்டத்தை நிறைவேற்றும்படி உற்சாகப்படுத்தினார். சரி, எப்படி உற்சாகப்படுத்தினார்?
உடன் இருப்பின் வழியாக. எங்கேயோ தூரத்திலிருந்து உற்சாகப்படுத்தல, கூடவே இருந்தாங்க. அதனால்தான் நற்செய்தியில பல நேரங்கள்ல எங்கெல்லாம் இயேசு சுத்தி ஒரு கூட்டம் இருக்குதோ அங்க மரியாவும் ஒரு சில பெண்களும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சில சமயத்துல ஆக்டிவா அவங்கள பார்க்க முடியுது, சில சமயத்துல அந்த தகவல்கள் நமக்கு இல்லை. ஆனால் மரியா இயேசுடைய அந்த பணிக்காலம் முழுவதிலும் அவரோடு உடன் இருந்து உற்சாகப்படுத்தினார். எனவே 5 ஆறாக்கிக் கொள்வோம். உடனிருந்து அவர் வழிநடத்தினார், உற்சாகப்படுத்தி. ஏன் சொல்ல போனா மாதாவுடைய உற்சாகத்தினால்தான் இயேசு உண்மையிலேயே கஷ்டப்படாம, மனசொடிஞ்சு போகாம, திட்டத்தை பாதியில கைவிடாம. ஏன் இயேசு திட்டத்தை பாதியில கைவிட இருந்தார்? எங்க கெத்செமனி தோட்டத்துல, தந்தையே இதெல்லாம் எனக்கு வேணாம், முடிஞ்சா இதை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் திரும்பி பார்த்தா இந்த சீடர்கள் பார்த்தோன்னே திடீர்னு ரெடி ஆயிட்டார். திருப்பி நான் புறப்படுறேன், இதோ வருகிறேன், உன் திருவுளம் நிறைவேற்ற, எனது விருப்பப்படி அல்ல உமது. கட்டாயமா உங்க மாதாவை பார்த்திருப்பாரு. எங்கேயாவது மாதாவுடைய முகத்துல என்ன எழுதி இருக்குது? பொட்டு வைக்கல, வேற என்னமோ எழுதி இருக்க. மாதாவுடைய நெத்தியில என்ன? சத்தமா, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது திருவிழப்படியே ஆகட்டும் அப்படின்னு அங்க எழுதி வச்சு. அப்ப அந்த மாதாவை பார்க்கும் போதெல்லாம் இயேசுக்கு என்ன வருது? ஏய், நான் தவறி போக கூடாது, ஏன்னா உமது திருவிழப்படியே நான் நடக்க இதோ வந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லிட்டாரு. அதனால இடையில தடுமாறும் போதெல்லாம் அந்த அன்னை உடன் இருந்து அவரை உற்சாகப்படுத்தி அங்க ஜூபிலி முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கு நமக்கெல்லாம் முந்தா நேத்தோட ஜூபிலி முடிஞ்சது. இங்க மரியாவுடைய ஜூபிலி முடிஞ்சது. ஏன்? தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று. எதுக்காக நீங்க என்ன அனுப்புனீங்களோ அதெல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே உம்மிடம் வருகிறேன், அம்மா நீங்க உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல போனவரு, ஏன் இவங்களை விட்டுட்டு போனோம், அவங்களையும் கூடவே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மாதாவை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை. அதே வார்த்தைகளை பாடி முடிப்போம். இப்போ முதல்ல மாதா பாடின மாதிரி, அதுக்கடுத்தது நாம பாடுற மாதிரி. உள்ளத்தை கொடுப்பேன், உடலை கொடுப்பேன். இல்ல, மூணாவது உருவாக்கம் கொடுப்பேன். உருவாக்கம் கொடுப்பேன். உடலை கொடுத்துள்ளத்தை கொடுத்தேன், உடலை கொடுத்தேன், உருவாக்கம் கொடுத்தேன், உடனிருப்பை கொடுத்தேன், உற்சாகம் கொடுத்தேன். இது அவங்க செஞ்சது. அவங்க செய்வாங்க, நாங்க செய்ய முடியுங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். கண்களை மூடி இதை ஒரு பிரதிக்கினையாக, உறுதிமொழியாக இந்த திருத்தலத்தில் இருக்கிற இந்த பெரிய நாயகி மாதா கிட்ட நானும் அப்படி செய்வேன். அம்மா பெரிய நாயகியே, நீர் இப்படி உன்னுடைய திருப்பயணத்திலே இத்தனை காரியங்களை உலகத்திற்கு கொடுத்தீர், மகனுக்கு கொடுத்தீர். அதே போல நானும் என்னோடு இருப்பவர்கள், என் குடும்பத்தினர், என் பிள்ளைகள், என் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், என் பங்கில் இருப்பவர்கள், என்னுடைய குழுவில் இருப்பவர்கள், இவர்களுக்கு இதை நான் கொடுப்பேன். ஜெபமா மனசுல சொல்லுங்க, ஒரு முறை பாடி முடிப்போம். நான் என்னோடு இருப்பவர்களுக்கு இதையெல்லாம் கொடுப்பேன். அது எப்படி? ஏன் கடவுளுக்குன்னா கொடுக்கலாம், நம்மோடு இருப்பவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கடவுளை எங்க பார்க்கிறோம்? சுரூபத்திலையா? நம்மோடு இருப்பவர்களை தான் கடவுளை பார்க்கிறோம். எனவே கடவுளுக்கு கொடுப்பது என்பதும் நம்மோடு இருப்பவர்களுக்கு, சிறிய குழந்தைகள், சகோதரர்கள், சகோதரிகள் ஒருவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள், இவர்களுக்கு செய்யாததெல்லாம். அதுக்கு மட்டும் சத்தம் வர மாட்டேங்க. ஏன் ரொம்ப நேக்கா இருக்கு?
ம்? எனவே மற்றவர்களுக்கு செய்வதெல்லாம் எனக்கே கடவுளுக்கு செய்கிறோம். எனவே நான் அந்த மாதிரி என்னோட என் வீட்டுல என்னை சுத்தி இருக்கிற என் மக்களுக்கு உள்ளத்தை கொடுப்பேன், உடலை கொடுப்பேன், உருவாக்கம் கொடுப்பேன், உற்சாகம் கொடுப்பேன், உடனிருப்பை கொடுப்பேன். சேர்ந்து பாடுங்க. உள்ளத்தை கொடுப்பேன், உள்ளத்தை கொடுப்பேன், உருவாக்கம் கொடுப்பேன், கொடுப்பேன், உடனிருப்பை கொடுப்பேன். உடனிருப்பின் வழியாக உற்சாகத்தை கொடுப்பேன். இப்ப இது வரைக்கும் கேட்டாச்சு. இப்ப டெஸ்ட் கிளாஸ் எடுத்தா பரிச்சு வைக்கணும்ல. யாராவது ஒரு 4 பேர் சத்தமா இந்த 5 காரியம் என்னன்னு சொல்லுங்க. உடல் சிஸ்டருங்க சரி, மத்தவங்க 4 பேர் யாராவது? ஆமா, பெண்கள் சைடு தான் கை நிறைய மேல போகுது. ஆண்கள் சைடுல இருந்து ஒரு 2 பேரு. பாதி வருது, பாதிக்கு மேல வர மாட்டேன். ஆண்கள் சைடுல பாரு, யாரும் மைக்கே கேட்க மாட்டேங்கிறேன். உள்ளத்தை கொடுப்பேன், உடலை கொடுப்பேன், உருவாக்கம் கொடுப்பேன், உற்சாகம் கொடுப்பேன், உடனிருப்பை கொடுப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உள்ளத்தை உடலை கொடுப்பேன், உருவாக்கம் கொடுப்பேன், திரும்ப உடனிருப்பை கொடுப்பேன், உடன் கொடுப்பேன், கொடுப்பேன், உருவாக்கம் கொடுப்பேன், உடனிருப்பின் வழியாக உற்சாகம் கொடுப்பேன். Praise the Lord. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க பெரிய நாயகியே, வாழ்க வாழ்க பெரிய நாயகியே, வாழ்க